ஏஏசி பிளாக் வீக்கு சாலிட் பிளாக் ஸ்ட்ராங்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட்டில் தான் ட்விஸ்டே இருக்கு. ஒரு ஆர்சிசி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் லோடை கேரி பண்ண போகிறது காலம், பீம்ஸ் அண்ட் ஸ்லாப் தான், பிளாக்ஸ் இல்லை. ஒரு மித் என்னன்னா, ஏஏசி பிளாக்ஸ் லைட் வெயிட்டாக இருக்குது, அதோட லோட் பியரிங்கும் கம்மியாக இருக்குது, ஸோ இது வீக்காக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சாலிட் பிளாக்கு கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த் அதிகம் தான், அதை நான் இக்னோர் பண்ணலை. லோட் பியரிங் அதிகமாக இருக்க சாலிட் பிளாக் தானே நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம மல்டி ஸ்டோரி பில்டிங் டிசைன் பண்ணுறப்போ சாலிட் பிளாக்கோட செல்ஃப் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால இதோட லோட் வெயிட் அதிகமாக இருக்கும். இந்த டெட் லோட்னால காலம்ஸ் அண்ட் பீம்ஸில் ரீபார் அண்ட் கிரேட் ஆஃப் காங்கிரீட் அதிகமாகிறதுனால காஸ்ட்டும் அதிகமாயிரும். அதுவே நம்ம ஏஏசி பிளாக் அப்ளை பண்ணுறப்போ அது பிரிக்கை விட கம்மியான டெட் லோடு தான் அப்ளை ஆகும், ஸோ காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். கிராக் ஏஏசி பிளாக்ல மட்டும்தான் வருது, மற்ற பிளாக்ல வரல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எந்த பிளாக்ஸ்னாலும் வரலாம். ஸோ கிராக் வராமல் இருக்கிறது ஒர்க்மேன்ஷிப்பில் தான் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.